வணக்கம். நான் சைதி மீனா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இன்னும் ஒரு எம்ஜிஆர் பாட்டு தான். எம்ஜிஆர் தன்னுடைய படங்கள்ல படத்துக்கு படம் தன்னுடைய ரசிகர்களுக்கு புத்திமதி சொல்றது, அறிவுரை கூறுறது, இது மாதிரிதான் இருந்த இருந்தது. ஆனாலும் அட்வைஸ் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா அவர் சொன்னா கேட்பாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் பாடல்கள்ல என் பாட்டு இப்படிதான் இருக்கணும், என்னுடைய ரசிகர்களுக்காக நான் செய்யற பாட்டு, அதனால அது இப்படித்தான் இருக்கணும், அவங்க பாக்குற பாட்டு இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு அவர் கரெக்டா சரியான நேர்வழியில தன்னுடைய ரசிகர்களை கொண்டு போனார். அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் கூட அந்த அவருடைய அந்த அணுகுமுறைய ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. ஆஹா, என்னடா பாடல் காட்சியில ஒரு விரசமும் இல்லாம இருக்குதே, ஒண்ணுமே நல்லா இல்லையே, அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டைலுன்னா எம்ஜிஆர் அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. எந்த காலத்திலயும் அவருடைய டூயட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புன்முறுவலோட பார்த்துட்டே இருக்கலாம். ஏன்னா அது அந்த அளவுக்கு டீசெண்டா இருக்கும். அப்புறம் அவரோட ஸ்டைல் நல்லா பளிச்சிடும். டூயட் பாடல்கள் சமீபத்துல ஒரு பேட்டியில ஒரு நடிகர் சொல்லியிருந்தாரு, நான் கேட்டேன், நான் பார்த்தேன் அந்த பேட்டிய. அதுல பாத்தீங்கன்னா அவர் நடிச்ச முதல் படத்தை பாக்குறதுக்கு தன்னுடைய தாய் தந்தையரோட உறவினர்களோட போயிருந்தாராம். அப்படி போயிருக்கும்போது அப்படி ஒரு பாட்டு வருது, டூயட் பாட்டு. டூயட் வரும்போது அவர் எழுந்திருச்சு வெளியே போயிட்டாராம். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல ரொமான்ஸ் ரொமான்ஸ் கொஞ்சம் அதிகமா வரும். அவரே சொல்றாரு சிரிச்சுட்டு. சொல்லிட்டு, நான் வெளியே போயிட்டேன், பக்கத்துல எங்க அப்பா தான் உட்கார்ந்து இருந்தாரு, அதனால நான் வெளியே போயிட்டேன். அந்த பாட்டு முடிஞ்ச பிறகுதான் நான் உள்ள அது வரைக்கும் வெளியேதான் இருந்தேன்னு சொன்னாரு. ஐயா, நீங்க நடிச்சது உங்களுக்கே அப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் அடுத்த வீட்டு பிள்ளைங்க எப்படி போனாலும் பரவாயில்லைங்களாங்க? உங்ககிட்ட தாங்க இருக்கு, எதுக்கு இந்த சீனில் இதெல்லாம் வேணாமே அப்படின்னு தவிர்க்கலாமே. எவன் எப்படி போனா என்னன்னு சொல்லிட்டு இந்த ஐட்டம்ஸ் ஆகுங்கிற பேர்ல இந்த ஆடை குறைப்பு, அது இதெல்லாம் பார்த்துதான் இப்போ உள்ள ஜெனரேஷன் இந்த ஆடையை பத்தி சொன்னாலே அவங்களுக்கு கோபம் வருது. அது நல்லது இல்லைன்னு புரிய மாட்டேங்குது. புரியாம சுதந்திரம் எங்களுக்கு பறிக்கப்படுது, நாங்க எப்படி ஆடை அணிஞ்சா என்ன, அந்த மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி, அது அவங்க இஷ்டம். ஆனா நம்ம எம்ஜிஆர் இங்கேயே வந்துருவோம், நம்ம அவங்க கிட்ட எல்லாம் போக வேணாம். நம்ம எம்ஜிஆர் எப்படி எப்படிலாம் பாடல்கள் வச்சாருங்கிறதுல ஒரு பாட்டு இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு, ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, அன்புக்கு பாதை விடு, மன்னிக்க தெரிந்த மனிதனின் இதயம் மாணிக்க கோவிலப்பா, இதை மறந்தவர் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா, மறைந்தே போகும் அப்பா. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணி பாரு தெளிவாகும், கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. இந்த பாட்டை பாருங்க. அந்த கருத்துக்களோட அவரோட அந்த ஸ்டைல் வெளிப்படுறதும் போது உங்களுக்கு அந்த பாட்டு ஹிட்டாரதும் எதனால அப்படின்னு தெரியும்.
ரெண்டுமே அந்த கருத்துக்களோடு அந்த கருத்துக்களை வெறுமனே அவரு ஒரு அட்வைஸ் மாதிரி இல்லாம ரொம்ப அழகா தன்னுடைய பாடி லாங்குவேஜ்ல வெளிப்படுத்தும் போது அடிச்சுக்கிற முடியாதுங்க அவரை என்னைக்கும். சரி, நாளைக்கு ஒரு பாட்டோட பாப்போமா? வணக்கம்.